ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு MCVS வே ஆஃப் டீச்சிங் CBSE. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 6th இங்கிலீஷ் யூனிட் 4 ஸ்போர்ட்ஸ் அண்ட் வெல்னஸ் தான் பார்க்க போறோம். ஸ்போர்ட்ஸ் அண்ட் வெல்னஸ் இந்த லெசன் வந்து எதை பத்தி இருக்கு அப்படின்னா, ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பேரு பிரபாத், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பேரு சூர்யா. ரெண்டு பேருக்குமே வந்து பேட்மிண்டன் விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பிரபாத்துக்கு வந்து எப்போதுமே வின் பண்ணிட்டே இருக்கணும், லூஸ் பண்ணவே கூடாது. ஒரு கேம்ல லூஸ் ஆயிருவான் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அவன் அந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணவே மாட்டான். எதுல அவன் கண்டிப்பா வின் பண்ணுவான்னு தெரியுதோ அதுல மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவான். பிரபாத்தோட ஸ்கூல்ல வந்து சூர்யா அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்டும் வந்து ஜாயின் ஆகுறாங்க. அப்படி ஜாயின் ஆகும்போது ஒரு ஃப்ரைடேயும் பிரபாத்தோட ஸ்கூல்ல வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த ஃப்ரைடேக்காக பிரபாத் வந்து ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தான். எதுக்காக ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னா, பிரபாத்தோட ஸ்கூல்ல ஜாயின் ஆன சூர்யாக்கும் பேட்மிண்டன்னா ரொம்ப பிடிக்கும். சோ இவங்க ரெண்டு பேரும் விளையாண்டு யாரு வந்து வின் பண்றாங்க பாக்குறதுக்காக பிரபாத் வந்து ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அது மட்டும் இல்லாம பிரபாத் வந்து அந்த மேட்சுக்காக ரொம்ப சீரியஸா அவனை வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தான். ஆனா சூர்யா வந்து ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டா ஜோக் பண்ணிட்டு அவனோட வேலையை மட்டும் பார்த்துட்டு ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டா இருந்தான். அதே மாதிரி சூர்யா வந்து ரொம்ப பினாமினலான பையன், ரொம்ப ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் வந்து அவங்கிட்ட நிறைய இருக்கும். பிரபாத் வந்துருச்சு, மேட்ச் ஸ்டார்ட் ஆயிருச்சு. சூர்யா பிரபாத் ரெண்டு பேரும் வந்து ஒரு டீமை வந்து லீட் பண்றாங்க. சூர்யா வந்து நிறைய ஸ்கோர் வந்து திரும்ப திரும்ப எடுத்துட்டே இருக்காங்க. ஆனா ஒரு டைம்ல சூர்யா வந்து ஜோக் பண்ணி அவனை டைவர்ட் பண்ணிட்டு பிரபாத் வந்து வின் பண்ணிடுறான். எப்படி வின் பண்றான்? சீட்டிங் பண்ணி வின் பண்றான். பாஸ் ஆயிட்டோம்னாலும் சூர்யா வந்து அவன் வந்து கொஞ்சம் கூட டல் ஆகவே இல்லை. அவன் ஃபேஸ்ல இருந்த ஸ்மைல் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. இதை பார்த்த உடனே பிரபாத்துக்கு ரொம்ப சேட் ஆயிருச்சு. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா பிரபாத் தூங்கவே இல்லை. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பிரபாத் சூப்பரா விளையாண்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனாலும் பிரபாத்துக்கு அன்னைக்கு நைட்டு தூங்கவே இல்லை. இருந்து சூர்யாவை வந்து வாட்ச் பண்ண ஆரம்பிச்சான். அப்படி வாட்ச் பண்ணும்போது நெக்ஸ்ட் டே வந்து சூர்யா பேஸ்கெட் பால் வந்து விளையாடுறான். 10 மினிட்ஸ் மேலையும் விளையாண்டுட்டு இருக்கான். ஆனாலும் அவனோட ஒரு ஸ்கோர் கூட எடுக்க முடியல. ஆனா சூர்யாவோட ஃபேஸ்ல கொஞ்சம் கூட ஸ்மைல் குறையவே இல்லை. அதை பார்த்த உடனே பிரபாத்துக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதனால சூர்யா வந்து வாட்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி வாட்ச் பண்ணும்போது பிரபாத்துக்குள்ள நிறைய சேஞ்சஸ் வந்தது. இன்னிங் மட்டுமே மேட்டர் கிடையாது, லூசிங்கும் இருக்கணும். என்ன நடந்தாலும் நம்ம பண்றதை என்ஜாய் பண்ணி பண்ணணும் அப்படிங்கறத பிரபாத் ரியலைஸ் பண்ணலாம். அப்படி ரியலைஸ் பண்ணதுனால அவன் வந்து நிறைய ஹைட் அண்ட் சீக் விளையாட ஆரம்பிச்சான். அப்படி ஹைட் அண்ட் சீக் விளையாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஹைட் அண்ட் சீக் கேம் எண்டுக்கு வருது அப்படின்னா ஏன் இந்த கேம் எண்டுக்கு வருது அப்படிங்கிற அளவுக்கு அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சான். அதுல இருக்கிற என்ஜாய்மெண்ட் எல்லாமே அவன் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சான். அப்படி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சதுனால பிரபாத்தோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. பிரபாத் வந்து ரொம்ப நல்ல பையனா இருக்கான், ரொம்ப நல்லா விளையாடுறான், அவகிட்ட குட் குவாலிட்டிஸ் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி பிரபாத்தோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. அப்படிங்கிறத பிரபாத் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சான். இதுதான் இந்த லெசன். அடுத்து நம்ம அந்த லெசனோட ஒரு லைன் வந்து ரீட் பண்ணி எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். Prabhat always wanted to win. His parents, teachers, and friends said that he did not know how to accept defeat. The fact was that even at marbles, he felt so good when he won that he never wanted to give up that feeling. On the contrary, losing made him feel terrible. He thought that losing was the worst thing that could happen to anyone. பிரபாத் அப்படிங்கிறது ஒரு பையன். அந்த பையன் வந்து என்ன செய்வான் அப்படின்னா, எப்போதுமே அவன் வின் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பான். அவன் எப்போதுமே வின் பண்ணணும்னு நினைக்கிறத வந்து அவங்களோட பேரண்ட்ஸ், டீச்சர், அவனோட ஃப்ரெண்டு எல்லாருக்குமே அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. வந்து பிரபாத்தால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. லூஸ் பண்றத பிரபாத்தால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அதனால அவங்க டீச்சர், பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவனை நினைச்சு ஃபீல் பண்ணாங்க. பிரபாத் வந்து எந்த அளவுக்கு லூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பான் அப்படின்னா, அவன் எப்போதுமே ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல தான் இருக்கணும், செகண்ட் அண்ட் தேர்ட்ல கூட அவன் இருக்கவே கூடாது அப்படின்னு நினைப்பான். இப்ப அவன் வந்து லூஸ் பண்ணிட்டான் அப்படின்னா அத அவனுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆகுமா, ரொம்ப டெரிபிள்னா என்னன்னா அன்ஹாப்பி. இப்போ ஒன்னு லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அன்ஹாப்பியா இருக்கும். அது எனக்கு வரக்கூடாது, வேற யாருக்கு வேணா வரலாம் அப்படின்னு சொல்லி பிரபாத் நினைச்சான். If Prabhat sensed that would lose a game, he would not play it. He would take part only when he was sure of winning, even if the game lasted only for a minute. You could not stop him from playing the kind of games he was really good at, like badminton. ஒரு கேம் வருது, அந்த கேம்ல வந்து பிரபாத்தால வின் பண்ண முடியாது அப்படின்னு பிரபாத்துக்கு தோணுச்சுனாலே அவன் அந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணவே மாட்டான். எந்த கேம்ல வந்து கண்டிப்பா அவனால வின் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறான்
இருக்கானோ அந்த கேம்ல மட்டும்தான் அவன் பார்ட்டிசிபேட் பண்ணுவான், மத்த எந்த கேம்லயுமே பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டான். அது இப்போ ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்கான், அந்த கேம்ல லாஸ்ட் மினிட்ல அவன் லாஸ் ஆயிருவான்னு நினைச்சா கூட அவன் அந்த கேமை விட்டு வெளியே வந்துருவான், அவன் அதை கண்டினியூ பண்ணவே மாட்டான். பிரபாத்துக்கு வந்து எந்த கேம் ரொம்ப பிடிக்கும், அவன் எப்போதுமே வின் பண்ணுவான் அப்படின்னா பேட்மிண்டன் தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல எப்போதுமே அவன் வின் பண்ணிட்டே தான் இருப்பான். அதனால பிரபாத் எப்போதுமே பேட்மிண்டன் மட்டும்தான் சூஸ் பண்ணுவான். A new student joined Prabhat's school and his name was Surya. Surya was an excellent badminton player. Prabhat waited for the last Friday of the month. Last Friday was significant. This was when the coach conducted friendly matches in the game period. Teams were decided on Monday and it was no surprise when Prabhat and Surya were chosen to play a round against each other. Prabhat was given the responsibility of keeping score for their match. On the hand, Prabhat prepared for the match with great seriousness. Surya, on the other hand, seemed relaxed, not taking the things seriously at all. He walked about the whole time, smiling and cracking jokes about all sorts of things. But on Friday, at the badminton court, Surya was a real phenomenon. He won points again and again, laughing and joking all the time. However, Surya was paying so little attention to the match that Prabhat managed to change the scoreboard while his opponent was looking elsewhere. ஸ்கூல்ல சூர்யா அப்படிங்கிற ஒரு நியூ ஸ்டூடெண்ட் வந்து ஜாயின் பண்றாங்க. அவருக்கு என்ன கேம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா பேட்மிண்டன் தான் ரொம்ப பிடிக்கும். அவன் பேட்மிண்டன் ரொம்ப நல்லாவே விளையாடும். ஃப்ரைடேக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஏன் அப்படின்னா மந்தோட லாஸ்ட் ஃப்ரைடேல வந்து எப்போதுமே அவங்க ஃப்ரெண்ட்லி மேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த ஃப்ரெண்ட்லி மேட்ச் வந்து விளையாடுறதுக்காக பிரபாத் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். லாஸ்ட் ஃப்ரைடே வந்து சிக்னிபிகன்ட் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் அர்த்தம். லாஸ்ட் ஃப்ரைடே வந்து அவனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. இங்க அவங்களோட கேம் பீரியட்ல கோச் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்சஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. டீம்ஸ் எல்லாமே மண்டே வந்து டிசைட் பண்ணுவாங்க. டீம் வந்து பிரபாத் வந்து கைட் பண்றான், ஒரு டீம் வந்து சூர்யா கைட் பண்றான். பிரபாத் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளோட ஒரு நாளுமே அந்த கேம் அந்த மேட்சை பார்த்து அவன் வந்து ரொம்ப சீரியஸா ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கான். அந்த மேட்சை பத்தியே யோசிச்சுட்டே இருக்கான். ஆனா சூர்யா என்ன செய்யறான் அப்படின்னா அந்த மேட்சை பத்தி எதையுமே யோசிக்கல. ரொம்ப காமா ரொம்ப ரிலாக்ஸ்டா எதையுமே சீரியஸா எடுத்துக்காம அவன் வேலையை மட்டுமே பார்த்துட்டு இருந்தான். அவனோட வேலையை மட்டுமே ஸ்மைலிங்கோட பார்த்துட்டே இருந்தான். நிறைய ஜோக்ஸ் வந்து அடிச்சிட்டு இருந்தான். ஃப்ரைடே வந்துருச்சு. பேட்மிண்டன் கோர்ட்ல வந்து சூர்யா வந்து ரியல் பினாமினா என்ன அப்படின்னா சம்ஒன் ஹூ ஹஸ் ஸ்பெஷல் குவாலிட்டிஸ். யாருக்கு வந்து எக்ஸ்ட்ரா குவாலிட்டிஸ் ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் இருக்கோ அவங்களதான் பினாமினன்னு சொல்லுவோம். சூர்யா வந்து பினாமினா இருந்தான், நிறைய எக்ஸ்ட்ரா குவாலிட்டிஸோட இருந்தான். நிறைய பாயிண்ட்ஸ் வந்து திரும்ப எடுத்துட்டே இருந்தாங்க. எப்படி எடுத்தாங்க? லாஃபிங், சிரிச்சுக்கிட்டே ஜோக் பண்ணிக்கிட்டே எல்லா டைமுமே அவங்க சீரியஸ் ஆகவே இல்ல. ரொம்ப காமன் கம்போஸ்டா பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துட்டே இருந்தாங்க. சூர்யா வந்து அகைன் அண்ட் அகைன் சூர்யா வந்து பாயிண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிட்டே இருந்தான். ஆனா பிரபாத்தால ஸ்கோர் பண்ணவே முடியல. ஒரு டைம்ல சூர்யா வந்து ரொம்ப ஜோக் பண்ணிட்டு விளையாண்டுட்டு இருக்கும் போது வந்து டைவர்ட் பண்ணிட்டு பிரபாத் வந்து ஸ்கோர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிரபாத் managed to win by cheating. He made a big thing of his win, but it did not matter to Surya. பிரபாத் வந்து சீட்டிங் பண்ணி இந்த கேமை வந்து வின் பண்ணிட்டான். ஆனால் சூர்யா வந்து இதை பெருசா எடுத்துக்கவே இல்லை. It's been fun. We would play again some other time, said Surya. சூர்யா என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ரொம்ப ஃபன்னா இருந்தது, நம்ம இதே மாதிரி இன்னும் நிறைய டைம் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி சூர்யா வந்து சொல்றாங்க. On that day, everyone was discussing their game and how Prabhat had played so well. Surprisingly, Prabhat could not sleep well that night. He had won the game, but he did not feel as happy as he usually did. What was surprising that Surya did not feel bad about losing. What was more surprising was that Prabhat saw Surya playing basketball the next day. Surya was so hopeless at it that he could not score a basket for 10 minutes. Yet he enjoyed playing the game. His happy smile never left his face. பிரபாத் வந்து எவ்வளவு நல்லா விளையாண்டான் அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பிரபாத் அன்னைக்கு நைட் வந்து சரியா தூங்கவே இல்லை. ஏன் அப்படின்னா அவன் எப்போதும் போல அவன் வின் பண்ணவே இல்லை. அவன் நல்லா விளையாண்டு வின் பண்ணல, அவன் சீட்டிங் பண்ணி தான் வின் பண்ணான். சூர்யா வந்து லாஸ் தான். ஆனா சூர்யா ரொம்ப ஹாப்பியா இருந்தான். இந்த
ஹாப்பினஸோட அவனால எப்படி இருக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி பிரபாத் ரொம்ப திங்க் பண்ண ஆரம்பிச்சான். நெக்ஸ்ட் டே வந்து சூர்யா வந்து பேஸ்கெட் பால் விளையாடுறான். அத பிரபாத் பாக்குறான். 10 மினிட்ஸ் ஆகியும் சூர்யாவால ஸ்கோர் வந்து எடுக்கவே முடியல. ஆனாலும் சூர்யா எப்படி விளையாடுறான், ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடுறான். அவன் ஃபேஸ்ல அவனோட ஸ்மைல் வந்து கம்மியாகவே இல்லை. Prabhat kept a close watch on Surya for some days. Great at some things, terrible at others, but what was common was the enjoyment. He enjoyed everything equally. As Prabhat went on with his observation, he realized that to enjoy a game, you did not need a scoreboard to keep a tally of your score. Neither did you have a worry about winning and losing. You needed to enjoy the game for its own sake. What matters is trying to do well and enjoying every moment of it. பார்த்ததுக்கு அப்புறம் பிரபாத் வந்து சூர்யா வந்து கொஞ்ச நாள் வந்து வாட்ச் பண்ணணும், க்ளோஸா வந்து அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்படி அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கும்போது ரொம்ப காமனா ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சது. அது என்ன மூமெண்ட் அப்படின்னா, சூர்யா வந்து லாஸ் ஆனாலும் சரி வின் ஆனாலும் சரி அவனோட என்ஜாய்மெண்ட் குறையவே இல்லை, அவனோட ஸ்மைல் குறையவே இல்லை. இதுல இருந்து பிரபாத்துக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா, ஸ்கோர் போர்ட்ல ஸ்கோர் எடுக்கிறது மட்டும் மேட்ரு கிடையாது, அந்த கேமை நம்ம எவ்வளவு தூரம் என்ஜாய் பண்ணி விளையாடுறோம் அப்படிங்கிறது தான் மேட்ரு. ஒரு கேம் இருக்கு அப்படின்னா அதுல வின்னிங் லூசிங் இஸ் நார்மல். எந்த அளவுக்கு அதை நம்ம என்ஜாய் பண்ணி பண்றோம், அது நமக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கறது தான் நம்ம எடுத்துக்கணும். அப்படிங்கறத மட்டும்தான் நம்ம எடுத்துட்டு விளையாடணும் அப்படிங்கிறது பிரபாத்துக்கு தெரிஞ்சது. Prabhat learned something through the observation every day, soon realizing the change in himself. He had even begun playing hide and seek and felt sad whenever it was about to end. He also started joking while playing badminton. Soon the other students started talking amongst themselves. Good fun playing with Prabhat. That fellow definitely has a great sporting spirit. Prabhat வந்து சூர்யா இந்த மாதிரி அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கும்போது எவ்ரிடே ஒரு நாளுமே அதுல இருந்து ஏதாவது ஒண்ணு அவன் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சான். லேர்ன் பண்ணும்போது அவன்கிட்ட நிறைய சேஞ்சஸும் அவன் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் அவன் ஹைட் அண்ட் சீக் விளையாட ஆரம்பிச்சான். ஹைட் அண்ட் சீக் முடியும் போதெல்லாம் ஏன் இந்த கேம் முடியுது அப்படின்னு அவன் ரொம்ப சேடா ஃபீல் பண்ணவும் ஆரம்பிச்சுட்டான். பேட்மிண்டன் விளையாடும் போதெல்லாம் எப்படி சூர்யா வந்து ஜோக் பண்ணிட்டே விளையாண்டானோ அதே மாதிரி பிரபாத்தும் ரொம்ப சீரியஸா எடுத்துக்காம ரொம்ப ஜோக் பண்ணிட்டு ஜாலியா விளையாட ஆரம்பிச்சான். அதனால பிரபாத்து கூடயும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து விளையாடுறதுக்கு வந்தாங்க. இந்த பையன் வந்து ரொம்ப ஃபன்னியா இருக்கான், இவங்கிட்ட நிறைய ஸ்போர்ட்டிங் ஸ்பிரிட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரபாத்தோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் இம்ப்ரூவ் ஆச்சு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் MCVS வே ஆஃப் டீச்சிங் CBSE.